ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து மீஷோவில் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி, பெரிய பிஸ்னஸ் சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். நான் வீடியோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் நான் என்னென்ன பொருள் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பஜாரில் போயிட்டு ஒரு கொஞ்சம் பொருள் வாங்கலான்னா அது என்னென்ன பொருள்ன்றது, அதுவும் சாமி ஐட்டம்ஸ் மாதிரி, வீட்டுக்கு தேவையான பொருள் மாதிரி, சின்ன சின்ன பொருள் அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கி சேல் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதி வந்து போயிடுச்சு. ஐ மீஷோவில் போட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டேன். இருக்கிற பேலன்ஸ் வந்து என்னென்னன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான். மற்றபடி நான் என்னென்ன சேல் ஆயிடுச்சு டோட்டலாக இல்லைன்றதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். மீதி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவோட நான் காமிக்கிறேன். சரிங்களா? எடுத்து நான் காமிக்கிறேன் இமேஜில். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்ன சொல்கிறது, திருஷ்டி பெல் மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த கிளாக் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சவுண்டு கேட்கும் இல்லையா வீட்டில் எல்லாம். இது வந்து கண் திருஷ்டிக்காக வந்து சில பேர் வீட்டில் மாட்டுவாங்க. இந்த மாதிரி தான் வரும். இது கீழே இந்த மாதிரி கண் திருஷ்டி மாதிரி. இது வந்து 2 பீஸ் வாங்கினேன். ஒவ்வொரு பீஸ் வந்து போயிடுச்சு, ஒரு பீஸ் பேலன்ஸ் இருக்குது. அதை அப்படியே வந்து நான் கவரில் போட்டு வச்சுருந்தேன். இது வீடியோக்காக எடுத்தது. இது நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி இதுதான். மற்றபடி இதை நீங்கள் என்ன சொல்கிறது, இது இப்போ நீங்கள் 100 ருபீஸ் வாங்கினா இது 200 ருபீஸ் வைக்கலாம். இல்லை 200 வாங்கினா 250 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம வந்து மீஷோவில் சேல்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை எடுத்து வச்சுருவோம். கீழே சவுண்டு அதிகமாக கேட்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாலை கிடையாது, வேலு, சின்ன வேலு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீஷோவில் இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பாக்ஸோடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வேலு வித் இந்த ஸ்டிக்கர் வரும். இது கார்லலாம் கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மேலே பீல் அப் மாதிரி இது கவர் எடுத்துகிட்டு ஒட்டிட்டு இப்படி ஒட்டிட்டு நின்றுடும் அது. சரிங்களா? 2 பக்கமும் கொடுத்துருப்பாங்க வரைக்கும். இந்த மாதிரி தான் ஓகேவா, நின்றுடும் ஸ்டாண்டர்டாக. இந்த வேலு வித் பாக்ஸோட இதையும் நான் மீஷோவில் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன ரேஞ்சுன்றதெல்லாம் வேண்டாம், அதை நீங்கள் என்ன ரேஞ்ச் வாங்குறீங்களோ அந்த மாதிரி ரேஞ்ச் பார்த்து நீங்கள் வந்து சேல் பண்ணிங்கன்னா. நான் வந்து 5 பீஸ் வாங்கினேன். இதில் 5 பீஸ் வந்து 2 பீஸ் தான் இருக்குது. பாருங்க, 2 பீஸாக இருக்குது. 3 பீஸ் வந்து நான் சேல் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த வேலு இந்த வேல் தான். ஓகேவா? இது வச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசலெல்லாம் தோரணை இருக்கும், மாயில தோரணைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தோரணை தான். இந்த பாருங்க, இது தெரியும்ல, தெரியுதுங்களா? ஏதாவது இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டு வாசலில் தோரணை. இதில் வந்து நிறைய சாமி இருக்கும். முருகர், சாய்பாபா, சரஸ்வதி, விநாயகர். ஹாய், இதோ மாயிலை தோரணை தெரியுதுங்களா? இந்த மாயிலை தோரணை வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு நம்ம ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி சேல் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீலில் மாதிரி இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் விற்கும்ல, இந்த மாதிரி நீங்கள் பஜார் அந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா, ஹோல்சேல் கடையில் போனீங்கன்னா இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு கூட நம்ம வந்து ஆன்லைனில் சேல் பண்ணலாம். இது எல்லாமே நல்லா தான் போச்சு. 2 மாயிலை தோரணை. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரங்கோலி ஸ்டிக்கர்ஸ். இந்த மார்கழி மாதம்லாம் அந்த ஸ்டென்சில்ஸ் பாக்ஸ் மாதிரி கொட்டி அந்த பச்சு மாதிரி வரும். வச்சு அது வந்து நான் ஒரு பாக்கெட் தான் வாங்கினேன். அதுவே நல்லா போச்சு. ஆனால் எங்களுக்கு பாக்ஸ் வந்து போட்டுட்டு அது காலி ஆகிடுச்சு. அது இல்லை. இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் பீல் அப் பண்ணுற மாதிரி கட் பண்ணி பிரித்து இதை ஒட்டிடலாம். வாசல் காலில், நடுவீட்டில், அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கினேன். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாசல் படியில் குட்டி குட்டியாக அழகாக ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு, ரங்கோலி, இந்த மாதிரி இதுவும் பல்காக நிறைய இருக்கும் குவான்டிட்டி.
பாருங்க வச்சு கட்டவா, இந்த மாதிரி பீசஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தாமரை பூ மாதிரி இல்லை, அழகாக இந்த மாதிரி பேக்கெட்டு. அப்புறம் வந்து நார்மலாக ரங்கோலி பேக்கெட்டு. சும்மா நான் தற்சமயம் இப்போ எப்படி சொல்கிறது, கொஞ்சமாக அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கினது இந்த ரங்கோலி. சரிங்களா? அப்புறம் இதுக்கு கரை கட்டுவாங்கல்ல, சைடில் கரை மாதிரி கட்டுவாங்க, அந்த மாதிரி இது தெரியுதுங்களா? நல்லா பல்காக இருக்கும் இதெல்லாம் ஒரு பேக்கெட் அப்படியே வாங்கியாச்சு. இது பாருங்க, இது வேறு டிசைன், இது வேறு டிசைன், தெரியுதுங்களா? ரெண்டும் வேறு வேறு டிசைன்ஸ். இந்த மாதிரி நீட்டாக வரும். இது பாருங்க, இந்த மாதிரி நீட்டாக வரும். இன்னும் பெருசாகவே வரும் ஆக்சுவலி. பாருங்க, இந்த லென்த்துக்கு வரும் ஆக்சுவலி. இதெல்லாம் நான் வந்து மீஷோவில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது பாருக்கா. ரெண்டு பேக்கெட்டாக, இந்த டிசைனில் 2 பேக்கெட், அந்த டிசைனில் 2 பேக்கெட்டு. இந்த மாதிரி வந்து 2 ஆக்சுவலி ஒரே கவராக போட்டு வச்சுட்டு, ஆனால் 2 டிசைன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ரங்கோலியில் இது நம்ம ஊர்லலாம் போடுவாங்க இல்லையா, அரிசி கோலம்னு சொல்லுவாங்க. இது ரங்கோலி இல்லாமல், பூ டிசைன்ஸ் இல்லாமல் இந்த கோல டிசைன்ஸ்லாம் அரிசி மாவில் போடுவாங்க. இந்த மாதிரியும் வந்து ஒரு பேக்கெட் அப்படியே வாங்கிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எம்ஆர்பி ரேட் வச்சு அழகாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி வாங்க ஸ்டிக்கர்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கர்ஸ், ஏதோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் சாய்பாபா காலாது, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கா இதெல்லாம்? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. பஜாரில் போய்ட்டு இந்த மாதிரி எல்லாமே ஒரு சரம் வாங்கிடுங்க, எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டு போக போக நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த டிசைன்ஸ் இது பாருங்க, இந்த மாதிரி டிசைன்ஸும் வந்து வாங்கி வச்சுட்டா போகும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு, அதனால் இதை நான் சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம காசு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். காசு இல்லாத பட்சத்தில் தான் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்து கூட இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து இன்னொன்று வந்து மாலை, இன்னொரு என்ன சொல்கிறது, சைடில் இந்த மாதிரி தோரண மாதிரி மாலை மாதிரி வரும். அந்த மாலைலாம் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸ்டாக் எல்லாம் போயிடுச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு எதுவும் இல்லை. இது வரைக்கும் தான் இப்போதைக்கு இருக்குது. மீதி எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கவர் பேக்கிங்னா இந்த மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி இதுதான் வந்து கொரியர் கவர். மீஷோ கவர்னு கேட்டால் தருவாங்க. மீஷோ கலர்லேயும் இருக்கும், இந்த மாதிரி நீட்டான கலர்லேயும் இருக்கும். பொருளை வந்து இப்போ நம்ம கஸ்டமர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பாக்ஸு இதுக்குள்ளே போட்டுருணும். இதுக்குள்ளே போட்டுட்டு அவ்வளோதான். இதை மடித்து இப்படி ஒட்டிடணும். மடித்து ஒட்டிட்டா இது ஒரு பேக்கிங் ஆகுது. சரிங்களா? நமக்கு மீஷோவில் வந்து ஆர்டர் வந்த உடனே நமக்கு வந்து இதுவும் வந்துடும். மீஷோ நான் என்ன சொல்கிறது, அது விலாவரமாக வீடியோ போட்டால் உங்களுக்கு அது புரியும். மீஷோவில் நமக்கு வந்து வந்து ப்ராடக்ட் வந்து ஓகே ஆகிடுச்சுன்ற இடத்துல நம்ம வந்து ஓகே அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பேஜில் வரும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணணுன்னா, நான் எங்கள் வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவேன். டவுன்லோட் பண்ணணுன்னா அவங்க கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்தது பேப்பரை 2ஆக கட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஒன்று வந்து இது உள்ள போட்டு வச்சுருவேன். இது பேப்பருக்குலாம் எடுத்து வச்சு ஒட்டிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஒன்று பேக்கில் இங்கே ஒட்டிடணும். ஒட்டிட்டு டேப் போட்டு அவ்வளோதான். டேப் போட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டுனா நினையாது அந்த பேப்பரு. அதுக்கப்புறமா டெலிவரி மேன் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான் வந்து நான் செஞ்சது மீஷோவில் சேல்ஸு. ஸோ இந்த பொருளை வச்சு தான் நான் மீஷோவில் சேல்ஸ் பண்ணேன். இன்னும் 2-3 பொருள்லாம் போயிடுச்சு, ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அது என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து 1000 ரூபாயும் சரி 2000 ரூபாயும் சரி முதலீடு கண்டிப்பாக போட்டே ஆகணும். மீஷோவில் வந்து கண்டிப்பாக மீஷோன்றதுல எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்கும். நான் ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறது, என்னோடய ஃபோன் இன்னமும் அது ஓப்பன் ஆகவே இல்லை. மற்றபடி வேறு ஐடியில் போட்டால் கூட வரும் தான். அதுதான் இன்னும் நான் யூடியூப் வேறு போட்டுறதுல அதை என்னால் சரியாக செய்ய முடியல. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே சேல்ஸ் பண்ணியே ஆகணும். நான் திரும்பவும் அதை ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன். பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன் நானும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறதால நான் வந்து மணி இதுவாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே சரி, வீட்டில் இருந்தால் யாருக்குமே எந்த யூஸும் கிடையாது. நம்ம ஒரு ரூபா சம்பாரிச்சா தான் நல்லது. நமக்கும் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து அது கையை எதிர்பார்க்க தேவையில்லை. ஒரு ரூபா இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து செலவு பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? அதனால கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க பெண்களும் வந்து சம்பாதிச்சா தான் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம செய்யலாம். நீங்களும் அதே மாதிரி இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு முயற்சி எடுக்கலான்ட்டு இருக்கேன். நாளையிலேருந்து வீட்லேயே இருந்து ஏதோ ஒரு ஷோ பண்ண போகிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்னென்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக அதில் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதுதான் வந்து இந்த சொன்னோம் இல்லையா, இது இப்படி ஒரு வீடியோ மாதிரி எப்படி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் தான் நான் வாங்குறது எல்லாமே. இந்த மணி காற்றுல அப்படியே பறக்க விடலாம். இந்த வேலு, இந்த இது ரங்கோலி குட்டி வேலு தெரியுதா? இந்த ஸ்டிக்கர்ஸ் தான். கடைசியில் இந்த கோரி இருக்காங்க. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன்லைனில் சேல் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே.